தோழர்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 3 விதமான விஷயங்கள் பார்க்க போகிறோம். நம்பர் 1 என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகா போகிறாங்களா போலையா? நேற்று வரைக்கும் கர்நாடகாவோட முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் அவர்கள் வராங்க, இங்கே பேச போகிறாங்க, இதை செய்ய போகிறாங்க, ஹெலிகாப்டர்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? இப்போதைக்கு வர வேணாங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க, சுச்சுவேஷன் சரியில்லைன்னு சொல்கிறாரு. என்ன நடந்துச்சு நேற்றுக்கு, இன்றைக்கி என்ன நடந்துச்சு? இப்போ நம்ம முதலமைச்சர் என்ன பண்ண போகிறாங்க? இந்த கர்நாடக பஞ்சாயத்தை நம்ம எப்படி டீல் பண்ணலாம், எப்படி டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி கிளியர் கட்டான ஒரு நாலேஜை இந்த வீடியோவில் எடுத்துக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2 பிரதானமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பரிதாபங்கள் யூடியூப் சேனல் இருக்குல்ல, இன்றைக்கி அவங்களோட வீடியோவை அவங்க ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை மட்டும் நீக்கியிருக்காங்க. திமுகவோட ஈகோ சிஸ்டம் பரிதாபங்களை போட்டு அடின்னு அடித்ததுனால இதுக்குங்க வம்பு, நமக்கு இதுக்கு தான் அரசியலே பேச மாட்டாங்க இந்த பசங்க, சும்மா ஃபன்னாக ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி அந்த ஈகோ சிஸ்டத்தை போட்டு அடின்னு அடித்ததுனால அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இது என்ன கதை அப்படிங்கிறத பார்த்தரலாம். 3வது, சில கொள்கை முடிவுகளை பற்றி நான் பேச வேண்டியது இருக்குது நம்ம தாவேக்கா அரசாங்கம் சார்ந்து. அது என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம். 3 வகையான செய்திகள் இந்த வீடியோவில் இருக்க போது, 3 வகையான புரிதல்கள் இந்த வீடியோவில் இருக்க போது, ஒன்பே ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் தோழர்களே, முதலமைச்சர் விஜய் அவர்களோட கர்நாடக பயணத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்போ வரைக்குமே கன்ஃபார்மே பண்ணாமல் இருக்காங்க. ஏன் கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்காங்கன்னா, கர்நாடகாவில் அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் இல்லை. அதாவது ஒரு அரசியல் பண்ணலாங்க, எல்லாத்துலேயும் அரசியல் பண்ணுறது தமிழ்நாடு அரசியல் காலத்துலேயும் வழக்கமாக இருக்குது, கர்நாடகாலையும் வழக்கமாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நேற்று வரைக்குமே பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க, அங்கே முதலமைச்சர் வரப்போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக மக்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சரை வாங்கன்னு சொல்லி நிறையா வீடியோக்களை என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. அவ்வளோ தூரம் பாசிட்டிவ் வைப் இருக்கும்போது எது இங்கே மாறுது, எது இங்கே டிசிஷன் மேக்கிங்கை வேறு லெவலில் கொண்டு போகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்தா கர்நாடகாவோட பாலிடிக்ஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கன்னட அமைப்பு அப்படிங்கிற ஒன்று இருக்குங்க, நம்ம ஒரு நாம் தமிழ் கட்சி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் எதுவுமே பண்ண மாட்டாங்க, கத்திக்கினே கிடப்பாங்க அப்படின்னு ஒரு குரூப் இருக்குல்ல, இந்த குரூப் தான் கர்நாடகாவில் கன்னட அமைப்பு அப்படிங்கிற பேரில் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பஸ்ஸை தமிழ்நாட்டு எல்லையோரத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு வேலையை பார்த்தாங்க. பஸ்ஸு உள்ளே போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற பஞ்சாயத்தை பண்ணாங்க. ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டோட பஸ்ஸு கர்நாடகா போகாமல் இருந்துச்சு பாதுகாப்பு காரணமாக. இது அடையாள போராட்டங்க, தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்து விட்டிங்கன்னா நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கிறப்போ என்னடா அது இப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சர் 2 பேரும் சந்தித்து பேசி இந்த ப்ராப்ளத்தை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்தோன்னே இந்த போராட்டத்தை இந்த கன்னட அமைப்பு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போது ஜனநாயகன் படத்தோட போஸ்டரை கிழிக்கிறது. இவர் தானே இங்கே தண்ணி கேட்க வராரு, நம்ம வீட்டு தண்ணியை போஸ்டரை கிளி, இவர் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்பாடு பண்ணுறதுக்கான ஏகப்பட்ட விஷயங்களை தெளிவாக பண்ணாங்க. தேட்டரை போய் முற்றுகிறது, தேட்டர் ஓனர்ஸ் படம் வேணாங்க, படமே போடலாங்க, ஜனநாயகன் படம் கர்நாடகாவில் இந்த தேட்டரில் ஓடலங்கன்னு சொல்லி சில தேட்டர் அந்த காட்சிகளை ரத்து பண்ணாங்க. அதுக்கடுத்து இந்த கன்னட அமைப்போட வேற ஒரு முகமாக பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ கன்னட அமைப்பு இந்த பாலிடிக்ஸ் பண்ணுதா, அப்போ பாஜக எதிர்க்கட்சி அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு நேற்று காவிரி மேலாண்மை வாரியம் 3000 கனஅடி இந்த வினாடிக்கு திறந்து விடணும் அப்படிங்கிற உத்தரவை சொன்னாங்க. அந்த உத்தரவை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்கக்கூடாதுங்கிறது தான் எடியூரப்பா தலைமையில் நடந்த போராட்டத்தோட மைய நோக்கமே. அவங்க ஒரு போராட்டம், கர்நாடகாவோட அமைப்புகள் ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லி சட்ட ஒழுங்கு சார்ந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணும்போது கர்நாடகாவோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவர்கள் பேக் அடிச்சிட்டாரு. அவர் தான் முதல்ல வாங்கங்க பேசுவோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இதில் 3 பேட்டர்ன் தான் இருக்குது. ஒன்று, நீதிமன்றத்தை போய் அணுகி நம்மளோட உரிமைகளை மீட்கிறது, இல்லைனாட்டி ஒன்றிய அரசிட்ட போய் முறையிட்டு ஒன்றிய அரசு நீங்கள் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இவங்க கேட்க மாட்டாங்க, காவிரி மேலாண்மை வாரிய உத்தரவை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒன்று பண்ணலாம். 3வது, கடந்த காலத்தில் பெருசாக பண்ணது கிடையாது, ரொம்ப ரேராக தான் பண்ணியிருக்காங்க. முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் பண்ணியிருந்தாங்க, இன்றைக்கி விஜய் அண்ணா அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. ஏன்னா அவர் கடந்த கால வரலாறு அத்தனையும் படித்து பார்க்குறாரு. இந்த காவிரி விவகாரம் மே 10ஆம் தேதிக்கு அப்புறம் வந்த பிரச்சனை கிடையாது, 100 வருஷ பஞ்சாயத்து. அப்ப எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி ஷார்ட் அவுட் பண்ணியிருக்காங்கிறப்போ 3வது இதில் ஒரு லேயர் இருக்குங்கிறப்போ என்னோட தலைவர் 3வது லேயரையும் தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. சாதாரணமாக அதை செய்ய மாட்டாங்க. நான் போகிறேங்க என்னுடைய மக்களோட உரிமைகளை மீட்கிறதுக்காண்டி கர்நாடகா போய் அந்த கவர்மெண்டோட உட்காந்து பேசுகிறேங்க அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கும்போது தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் எதிர்ப்பு கிளம்புது. எப்போ இவர் போய் தண்ணி வாங்கினோம்ட்டார்னா தமிழ்நாட்டில் எப்படி அரசியல் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள், அவரோட அப்பா ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லி எல்லாருமே இது போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, சட்ட ரீதியாக மட்டும்தான் அணுகணும், நீங்கள் போய் நேராக உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு பிரச்சனையை பல கோணத்தில் அணுகும் போது சட்ட ரீதியாக அணுகிறதுல சில பிரச்சனைகள் இருக்கும்போது ஒன்றிய அரசு அரசியல் பார்த்து 2 பக்கமும் நாங்கள் இருக்கங்க, ஒரு முடிவெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி காலங்காலமாக ஒன்றிய அரசு அதான் பண்ணிட்டு இருக்கு. காங்கிரஸ் பிள்ளையும் அதான் நடக்கும், பாஜக பிள்ளையும் அதான் நடக்கும். பெரிய வித்தியாசம் கிடையாது 2 பேர்ட்டுமே. அவங்களும் அந்த அந்த ஒரு புஷ்ஷை கர்நாடகா கொடுக்க மாட்டாங்க. அப்போ நான் போய் பேசுகிறேன்
ஒருத்தர் முன்னெடுக்கும் போது நீங்கள் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லி தமிழ்நாட்டிலையும் ஒரு போகக்கூடாதுன்னு கத்த ஆரம்பிச்சாங்க. கர்நாடகாவில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கும் போது அப்போ 2 மாநில முதல்வர்கள் பங்கேற்று அந்த கூட்டத்தில் தண்ணி திறந்து விடுறேன்னு சொன்னாலும் பஞ்சாயத்து, தண்ணி திறக்கலன்னு சொன்னாலும் பஞ்சாயத்து. அப்போ 2 வந்தாலும் நாங்கள் அப்பயே சொன்னோம், கர்நாடகா பாரு முதலமைச்சரை போய் பேசினாலும் இப்படி ஒரு முடிவெடுக்க மாட்டேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இந்த ஈகோ சிஸ்டம் ஒரு முயற்சி எடுக்க ஆரம்பிக்கும். கர்நாடகாவில் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இது 2ஐயும் பேலன்ஸ் பண்ணி பார்த்து ஃபோனில் பேசியிருக்காங்க. பர்சனலாக டேரெக்டாக பேசுறதுல சில விஷயங்கள்லாம் யோசிக்கிறாங்க, இதை செய்யலாமா வேணாமான்னு சொல்லி. இந்த அரசியல் பண்ணாமல் உணர்வு ரீதியாக இந்த 2 முதலமைச்சர்கள் சந்திச்சாவே இந்த பிரச்சனை தீர்ந்துரும் தெரியுமா? ஆனால் இந்த 2 முதலமைச்சர்கள் சந்திச்சு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டில் வேற லெவலில் மாற்றி விட்டுருவாங்க, கர்நாடகாவில் வேற லெவலில் மாற்றி விட்டுருவாங்க. அது இந்த 2 பேரோட கூட்டணி இருக்காங்கல்ல, தாவேகா காங்கிரஸ் கூட்டணி, இதுக்கே பஞ்சாயத்தில் வந்துடக்கூடாதுங்கிற எல்லா லேயரும் பார்த்துட்டு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினதுக்கு அப்புறம் கர்நாடகா பேக் அடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சந்திப்பு நடக்கிறதுல வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் அரசியல் பார்த்து அரசியல் செஞ்சு ஒரு மனுஷன் எடுத்த அந்த இனிஷியேட்டிவை வந்து காலி பண்ணுறீங்க பார்த்தீங்களா? கர்நாடகாவில் இருக்கிற கட்சின்னு சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சின்னு சொல்கிறேன். கடைசி வரைக்கும் உங்களுக்கு விவசாயம் எல்லாம் அக்கறை கிடையாதுயா. கடைசி வரைக்கும் அதை வச்சு அரசியல் பண்ணி அதை கெடுக்கணுங்கிறதா உங்கள் எண்ண ஓட்டம். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி முடிஞ்சு போச்சா? இப்போ வந்து விஜய் வந்து தண்ணி எப்படி வாங்குவார்? இங்கே பாரு தண்ணி இல்லை. அந்த மனுஷன் ஒரு முயற்சி எடுத்தாலும் கத்துறீங்க, ஒரு முயற்சி எடுக்கலனாடி கத்துறீங்க. என்னதான் பண்ணணும் எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அந்த விஷயத்தை விஜய் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கிறத நான் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஒவ்வொரு மூவையும் ஒவ்வொரு நகர்வையும் நம்ம கவனிக்கணும். ஏன்னா இது எடக்கு முடக்கான ஒரு பிரச்சனையை நோக்கி ஈஸியாக நகர்ந்துடும். ஸோ ரொம்ப கவனமாக அதை நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இது நம்பர் 1. இப்போ 2வது விஷயம் தோழர்களே, அதாவது பரிதாபங்களுக்கு இன்றைக்கி நடந்தது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. பரிதாபங்கள் சண்டை செஞ்சுருக்கலாம், ஆனால் அவங்க பேக் அடித்தது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன மேட்டர்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆடி மாத பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. அந்த வீடியோவில் இந்த திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேன் இருக்கார்ல, அவரோட பையன் வந்து ஒரு மாதிரி மீடியாவை சந்திச்சு பேசியிருப்பார்ல. அதாவது நடைமுறையாக ஒரு விஷயம் இருக்கும்போது அதற்கு நேர்மாறாக ஒருத்தர் வேற ஒன்று பண்ணார்னா அவர் கண்ணை அப்படி உருட்டிக்கிட்டு அவர் இங்கிலீஷில் பேசுனது ஏகப்பட்ட ஃபால்ஸான அலிகேஷன்லாம் அவர் சொன்னாப்புல அவரோட பேட்டியில். என்னடா அந்த மனுஷன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம அத்தனை பேரும் அதை கவனித்து பார்த்துட்டு இருக்கோம். என்னடா நார்மலாக ஒரு எம்எல்ஏவோட பையன் இப்படிலாம் பேசுவாங்களா? இது என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆடி மாத பாவங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து பரிதாபங்கள் வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவில் ஒரு 10 செகண்டுக்கு இந்த பையன் பண்ணதை பண்ணாங்க. இந்த பையனை வச்சு அவங்க வீடியோ போடல, இந்த பையனை அவங்க தம்மேலாக்கலை. இந்த பையன் பண்ணது நடைமுறைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததுனால அதை அவங்களும் பண்ணி காமிச்சாங்க. இந்த பையன் இதை பண்ணும்போது நிறைய பேர் இதை என்னமா சொன்னாங்க தெரியுமா? இந்த பல்ராம் நாயுடு கேரக்டர் பண்ண மாதிரி இருக்குங்க, இதெல்லாம் வந்து சினிமாவில் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், அவங்க பண்ண அதே விஷயத்த இவர் செய்தியாளர் சந்திப்பில் பண்ணிட்டு இருக்காருங்க, இது என்னங்க நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதை எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. இதை கூட திமுகவில் பொறுக்க முடியலங்க. பரிதாபங்களை போட்டு அடின்னு அடிச்சு ட்விட்டரில், சோசியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமில் எதில் இருக்கோ அவ்வளோ தூரம் பரிதாபங்களை டேக் பண்ணி பரிதாபங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அந்த குறிப்பிட்ட காட்சி இருக்குது, ஒரு 10 செகண்ட் காட்சி, அந்த காட்சியை நீக்க வச்சுருக்கானுங்க. நீக்க வச்சு என்ன தெரியுமா பரிதாபங்கள் சொல்லியிருக்காங்க? இப்போ நாங்கள் பண்ணது சும்மா சாதாரணமாக பண்ணோங்க, அது சில பேரோட மனசை புண்படுத்ததா சில பேர் சொன்னாங்க. என்ன தெரியுமா புண்படுத்ததான் சொல்லியிருக்காங்க? ஒரு எம்எல்ஏ ஒருத்தரோட பையன் தன்னுடைய அப்பா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவரோட வலியை கேமராவில் வந்து அவர் தெரிவிக்கிறாரு, மீடியாவில் அவர் சொல்கிறாரு, அதை எடுத்து தோல் பண்ணுறீங்களா? உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. ஒரு பையன் பண்ணது நடைமுறைக்கு வித்தியாசமாக இருக்குங்கிறப்போ அதை நிறைய பேர் அவரை எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சினிமா கலைஞர் பண்ணதை அவர் பண்ணுறாருங்க, இவர் நார்மலாக பண்ணலங்க, இது ரொம்ப வித்தியாசமாக அவர் பண்ணுறாருன்னு சொல்லி தான் நிறைய பேர் பாசிட்டிவான விமர்சனங்கள் தான் முன் வச்சாங்களே தவிர என்னங்க இது என்ன பூமர் மாதிரி பண்ணிருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பேர் தான் சொன்னாங்க. நான் பார்த்த வரைக்கும் நான் என்னோட வீடியோக்குள்ள அதை விமர்சனம் பண்ணல. ஏன்னா அது பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு அனுபவம் எனக்கு கொடுத்துச்சு. நான் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டேன். பொதுவாக வந்து ஒரு மனுஷன் ஒரு கருத்து சொன்னான்னா அந்த கருத்தை மட்டும் தான் நம்ம பார்க்கணும். கருத்து சொல்லும் போது கை எப்படி அசைச்சாரா, கால் எப்படி அசைச்சாரலாம் நன் ஆஃப் மை பிஸ்னஸ் அப்படிங்கிறது நான் தெளிவாக இருப்பேன். அந்த மனுஷனோட கருத்தில் எனக்கு நிறைய முரண்பாடு இருக்குது. அதுக்கு ஒரு விளக்க வீடியோ கொடுக்கலான்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த மனுஷங்கிற தம்மையில் வைக்கல, அந்த மனுஷனோட பேரை சொல்லலை, அவங்களோட வீடியோவே வேற ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் ஒரு 10 செகண்டுக்கு இந்த காட்சியை இவங்க பண்ணி காமிச்சதை இந்த ஈகோ சிஸ்டம் தங்களுக்கு எதிராக அதை கட்டமைச்சு பரிதாபங்கள் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை போட்டு செஞ்சு அந்த காட்சியை நீக்க வச்சிருக்கானுங்கன்னா, எதிர்கட்சியாக இருக்கும்போது இப்படி நடந்துக்கிறாங்க. அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தா இப்போ ஒரு மனுஷன் மீடியாவை சந்திச்சு ஒரு விஷயம் பண்ணும்போது அதற்கு நேர்மாறாக ஒரு விஷயம் வரத்தாங்க செய்யும். இப்போ நான் ஒரு வீடியோ போட்டு தாவேக அரசாங்கத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோக்கு டிஸ்லைக்கும் வரும், லைக்கும் வரும். இந்த வீடியோவில் கமெண்ட்ல 10 பேர் என்னை பாராட்டுவாங்க, 10 பேர் வந்து என்னை நெகட்டிவிட்டியாக திட்டுவாங்க. அதுக்குன்னு என்னை திட்டாங்க, என்னை திட்டி வந்து நான் ஜனநாயகமாக பேச வரேன், அதுக்கு உட்காந்து
திட்டுறாங்க அப்படின்னு நான் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? இதெல்லாம் ஒரு சொசைட்டியில் இருக்கக்கூடிய விஷயம்தான். அந்த மனுஷனோட ஃபால்ஸ் ஆஃப்னு அந்த அலகேஷன் இருக்குல்ல, அந்த அலகேஷன் தான் முதல்ல ட்ரோல் ஆனிச்சு, அதுக்கப்புறம் தான் அவரோட பாடி லாங்குவேஜ் ட்ரோல் ஆனிச்சு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனால் வேலை இல்லாமல் டிஆர்பி ராஜா அவர்கள் இதிலெல்லாம் ஈடுபடுறார் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. அவ்வளோ வெட்டியாவே இருக்கீங்க. ஸோ பரிதாபங்கள் பேக் அடித்தது எனக்கு வருத்தத்துக்குரியதாக இருக்குது. நீங்கள் நின்று ஸ்ட்ராங்காக வந்து உங்களோட கருத்தை நீங்கள் முன் வச்சிருக்கலாம். எதுக்கு பயப்படுறீங்க அப்படிங்கிறது என்னுடைய எண்ண ஓட்டமாக இருந்துச்சு. பட் அவங்க பேக் அடிச்சிட்டாங்க. இனிமேல் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இதான் நடந்தது அப்படிங்கிறது நான் ரெண்டாவதாக அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். இப்போ மூணாவது பிரதானமான கடைசி விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஏதோ டாஸ்மார்க்லாம் வந்து தனியார் மையம் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற செய்தி 2-3 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. நாங்கள் அரசு தான் நடத்த போகுது. இப்போ சில்லறை வணிகத்தை நீங்கள் தனியாரை நோக்கி நகர்த்திட்டீங்கன்னா அது தமிழ்நாட்டில் மதுவை வந்து அப்படியே ஊற்றி விட்டமாக ஆய்ப்பெறும்னு சொல்லி நிறைய பேர் எதிர்க்க ஆரம்பித்தாங்க. இதற்கான அரசாணை, இதற்கான அமைச்சர் பேசின பேச்சு எதுவுமே கிடைக்காதுங்க. சும்மா வந்து ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறது. பாத்தியா, நான் எதிர்த்தோன்னே நீ வந்து பேக் அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை கிரியேட் பண்ணுறது. இப்போ மாண்புமிகு அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தெளிவான விளக்கம் கொடுத்துட்டாங்க. அப்பெல்லாம் எந்த பிளானும் கிடையாது. யாரையா உங்கள்கிட்ட சொன்னது? நீங்களா ஒன்றை உருவாக்கிறீங்க, நீங்களே ஒன்றை எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. யார் இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிறதான் இங்கே பிரதானமான கேள்வி. ஸோ டாஸ்மார்க்கோட சில்லறை வணிகத்தை தனியார் மயமாக்குற எந்த பிளானும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை இல்லை அப்படிங்கிற தெளிவான புரிதல் வந்திருக்கு. இது ஒன்றாச்சா? ரெண்டாவது பிரதானமான விஷயம் என்னன்னா, அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இருக்காங்கல்ல, இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள். ஆக்சுவலாக இனிய அகவை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத அமைச்சருக்கு நான் சொல்லிடுறேன். அவர் ஷூ போட்டு போனார் அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்தை கிளப்பி விட்டாங்க. ஒரு கட்டுமானம் நடக்கக்கூடிய இடத்துல ஷூ போடாமல் போகக்கூடாது. ஆணி குத்தும். வேலை செய்கிறவங்க, அந்த ஒப்பந்த தொழிலாளர் உட்பட அத்தனை பேருமே ஷூ போட்டு தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் கோவிலுக்குள்ள ஷூ போட்டு போல, கோவிலோட கோபுரத்தில் ஷூ போட்டு ஏறல. கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய அது சிதலம் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கோபுரத்தை மீட்டுருவாக்கம் பண்ணுறோம். அந்த கோபுரத்துக்கு நான் போகும்போது தான் ஷூ போட்டு போயிருக்கேன். ஏன்னா அங்கே சேஃப்டி பர்பஸுக்காண்டி பண்ண சொன்னாங்க, அதனால தான் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. எதை எடுத்து அரசியல் பண்ணுங்கிற அந்த இதுவே இல்லை. நான் தான் சொல்கிறேன்ல, பரிதாபங்களோட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லாத ஒன்றை உருவாக்கி சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் தெரியும் பார்த்தீங்கன்னா, பார்த்தியா ஷூ போட்டு போனா பார்த்தாவே தெரியுங்க, அந்த பிக்சரை பார்த்தாவே தெரியும். இருந்தாலும் அதில் ஒரு சண்டையை நாங்கள் போடுவோங்க, எதுவாக இருந்தாலும் திட்டுவங்க டிவிக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த செய்திகள் தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த செய்திகளை மட்டும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது என்னுடைய பெரிய நம்பிக்கையாக இருக்குது. நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.